ஹாய் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், இன்னும் என்ன பார்க்க போகிறோன்னா சூப்பர் மார்க்கெட் டுகெதர் பார்ட் தெரில. ஓகே, இன்னும் என்ன பார்க்கலான்னா அதுக்கு முன்னாடி சில பல சேஞ்சஸ் பண்ணி வச்சுருக்கேன். அது நான் பாருங்கள் என்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன்னு. ஃபஸ்ட்டு நம்ம போன பார்ட்டில் எலக்ட்ரானிக்ஸ் வாங்கணும். ஐ திங்க் ஸோ இட்ஸ் 7th பார்ட். இது 7th பார்ட்டும் 6th பார்ட்டும். போன எலக்ட்ரானிக்ஸ் லைசன்ஸ் வாங்கினோம். ப்ராடக்ட்டும் வாங்கணுமா தெரில, அதில் மறந்துட்டேன் ஃபுல்லாக. ரொம்ப நாள் கழித்து உள்ளே வரேன்னா, ஊருக்கு போயிட்டு இப்போ தான் வரேன், அதான் மறந்துட்டேன். பார்க்கலாம், செல்ஃப் செக் அவுட் பண்ணியிருப்பாங்க. டஸ்ட்பின் வச்சேன், லைட்டாக கொஞ்சம் மாற்றணும், இருங்க மாற்றலாம். இங்கே வாடா. ஓகே, கரெக்டாக இருக்கா? இவனை இடத்துக்கோ இங்கே போடுங்க. நீ இங்கே இருக்காத, இங்கே இருக்கும். கரெக்டாக இருக்குல்ல கைஸ்? இங்கே நடுவில் இருக்கட்டும். ஆனால் இந்த கார் ஓகே. எலெக்ஷன், இன்னைக்கு எலெக்ஷன் தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரே ஒரு பல்ப் நான் போட்டுக்கலாம், இருக்கா? ஒரு லைட்டை போட்டுக்கலாம். இங்கே லைட்டாக இருக்கும், மற்ற அங்கே அப்படியே இங்கே ஒன்று போடு. இங்கே போடணும். இப்போ கரெக்டாக இருக்குது. இங்கே மட்டும் டார்க்காக இருக்கும், அதுக்கு மட்டும் இப்போ ஒரு லைட் மட்டும் ஆர்டர் போட்டுக்கிறேன். எதுடா போகணும்? வயசு மறந்தே போயிட்டேன். அதெல்லாம் போகணும். சீலிங்கில் போயிட்டு இது கரெக்டாக இருக்கும். ஆர்டர் போட்டுட்டேன். இது தள்ளுப்பா. எங்கடா இதுண்ணா? ஐயோ எங்கடா கைஸ்? எங்கே போச்சு? ஹை இருக்கான். ஏய் ஐயோ பயமுறுத்துறாங்களே. நல்லா பக்காவா இது அங்கே இருக்கட்டும். நீங்கள் இன்னைக்கு எலெக்ஷன் யாருக்குன்னா தெரியுமா? தெரில, நான் ஓட் போடல. எனக்கு ஒன்றும் இருக்குது ஏஜ், நான் ஓட் போடல. க்ளீன் எவ்வளோடா? என்னடா 16? இப்படின்னு நல்லா அப்டேட் பண்ணி வச்சுக்கிறாங்க. அப்கிரேட் நல்லா பண்ணிட்டாங்க. ஓகே, ஓப்பன் பண்ணலாம் கடையை. இது நான் இந்த வாரம் இந்த மாதிரி போட்டு வச்சுருக்கேன். இன்னும் கொஞ்சம் நம்ம இப்போ ஆர்டர் பண்ணணும். இதை அதுக்கு காசு வேணும். இது ஆர்டர் போட்டுட்டு நான் என்ன பிங்க் ஷெல்ஃப்னு வேணாம், எலக்ட்ரானிக்ஸில் போயிட்டு இவன் இந்த கண்ட்ரோலர் 1 கண்ட்ரோலர் 2 ஹெட்ஃபோன்ஸ் 1 ஹெட்ஃபோன்ஸ் 2 வாங்கிட்டேன்னு நினைக்கிறேன். மைக்ரோ ட்ரோன் YKM பார்க்கலாம். இதோ பாருங்கள், கீபோர்டும் வாங்கிட்டாங்க ஒருத்தங்க. நான் ட்ரோன் மட்டும்தான் வாங்கணும். எல்லாமே ப்ரைஸை பாருங்கள். 100 இவனை பாருங்கள், 100 இவன் கொஞ்சம் காஸ்ட்லின்னு நினைக்கிறேன். 100 அவன் காஸ்ட்லி. இன்னும் அந்த கீபோர்ட் தான் காஸ்ட்லின்னு நினைக்கிறேன். இவனும் 100. எல்லாமே 50க்கு வாங்கினேன், இது மட்டும் 60. பார்க்கலாம் எவ்வளோ வாங்கினேன். இது 80. இது கொஞ்சம் அதிகமாக ஆர்டர் போட்டேன். இவன் 100 தான் வாங்கி வச்சுக்கிறேன். இப்போ 120. இது கம்மி தான். இது எல்லாத்தையும் ஆர்டர் போடுறேன், ட்ரோன் தவிர. 260 ட்ரோன். 12 ரூபீஸ் பெறப்பட்டது. ஜிபேயில் 12 ரூபாய் பெறப்பட்டது. ஓகே, யார் கீபோர்ட்? ஃபஸ்ட்டு கஸ்டமர் யார்? கீபோர்ட் யாரோ கீபோர்டு எடுத்தாங்க, ஆனால் யாருன்னே தெரில. எவ்வளோ வேணாம் நம்மளுக்கு? 450 தானே. வாங்கிட்டேன். ட்ரோனையும் ஆர்டர் போட்டுருக்கேன். எல்லாமே காலி ஆகிட்டோன்னே வைக்கிறேன். அது எல்லாமே காலி ஆகிடுச்சு கைஸ். இப்போ எதுவுமே ஆர்டர் போடக்கூடாது சொல்லிட்டேன். தேவையில்லாமல் ஆர்டர் போட்டு வச்சுருக்கேன். அது ஒன்று ட்ரோன் மட்டும் ஆர்டர் போட்டு எதுவுமே ஆர்டர் போடாத மாதிரி போட்டுடலாம். என்ன பார்த்துக்கலாம், சூப்பராக இருக்கும். சேஞ்சஸ் பண்ணி வச்சுருக்கேன்.
நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் யார் ஜெயிப்பாங்கன்னு. 2 பேருக்கு நடுவில் போட்டின்னு சொல்லியிருந்தார். எந்த 2 பேர்? நாங்கள் ஒரு கெஸ்ஸஸில் இருந்தோம். டிஎம்கே வெர்சஸ் டிவிகேன்னு பார்த்தா ஏடிஎம்கே வெர்சஸ் டிவிக்கு. இப்போ ஏதாவது ஒரு கட்சி வந்து டிவிக்கில் சேர்ந்ததான் ஜெயிக்க முடியும். இல்லை பார்த்துட்டு வரேன் சரிதான் சொல்கிற மாதிரி இருக்கும். ஓகே, ஆர்டர் போட்டுட்டேன் ட்ரோனு. 5000 நம்மளுக்கு வேணும். நம்மளோட டார்கெட் 5000. நான் இன்றைக்கி சொல்லவே மாட்டேன். 5000 நிறைய நாள் இருக்குது. நான் என்ன பண்ணுறதுனே தெரில. நம்ம இன்றைக்கி லைசன்ஸ் வாங்கினான்னு இருக்கேன். லைசன்ஸ் வாங்கலாம், அப்கிரேட் பண்ண முடிஞ்சா பண்ணலாம். இந்த ரெண்டுமே லைசன்ஸுக்கு போய் பார்ப்போம். 1200 லைசன்ஸ். எலக்ட்ரிக் லைசன்ஸாக இந்த லைசன்ஸான்னு கேட்டிங்கன்னா இந்த லைசன்ஸ் தான். ஏன்னா எலக்ட்ரிக் லைசன்ஸுக்கு நெக்ஸ்ட்டு தான் வாங்குவேன். PC 5 வருது. ஸ்டோரேஜுக்கும் 5000. அப்புறம் ஒரு 7500 இருந்தால் தான் அப்போ தான் பண்ண முடியும். ஓகே, 100 ரூபீஸ்க்கு நான் விற்கிற மாதிரி அந்த நிலைமையில் வந்து நிற்கிறேனே. ஏய், ஒருத்தனுக்கு என்கிட்ட கீபோர்டு வந்து வாங்கவே மாட்டுறான். அங்கேயே போய் முடிச்சிடுறான். ஏய், வேணா வந்து வாங்குங்கடா. ஹையர் பண்ணுறதுக்கு யாரும் ஹையர் பண்ணுற மாதிரி இல்லை. ஹையர் ஷெல்ஃபு ஓகே, எதுவுமே இல்லை. சிலது மட்டும்தான் இருக்கே. ஈஸ்டர் ஐட்டம்ஸும் முடிஞ்சிச்சு. க்ளீனர் 25,000 வேணும். அடி அங்கே போய் பார்க்கலாம் யாராவது வந்திருக்காங்களான்னு. ஓகே சார், எவ்வளோ? 11 ரூபீஸ் இங்கே வாங்குறாங்க. செல்ஃப் செக்கர் போகாதீங்க. இவரும் 11 ரூபீஸ். ஓகே, நெக்ஸ்ட் டைம் வாங்க. ஈஸ்டரோட கடைசி பீஸ் சொல்ல மாட்டேன் சார். தான் வாங்கிக்கிறீங்க சார் நீங்கள். வாங்க சார். ஏய், ஏன்டா ஃபுல்லாக இதே வாங்கி வச்சுக்கிறியாடா? இவன் என் தம்பி வரவே மாட்டான். சூப்பர் மார்க்கெட்டு, தீம் பார்க் எதுவுமே வரமாட்டான். வாட்டர் பார்க்கு எதுவுமே வரமாட்டான். தொலை குத்துருக்கான். ஓகே, ஒரு ஸ்பீக்கர் எடுத்தாரா? எடுத்துட்டாங்க வச்சிடாதீங்க. எடுத்துட்டாங்க. இதோ லாஸ்ட்டாக இருக்காருல்ல, அவர் தான் எடுத்தார். 100 ரூபீஸ் பேரப்பட போகுது. எஸ் 120 ஆர் ஹையஸ்ட். இப்போதைக்கு நம்ம எடுத்துருக்கோம். ஒன்று தான் எடுக்கிறாங்க. எடுத்துட்டாங்க. இன்னும் ஒன்று இருக்கா? இங்கேயும் எடுக்கிறாங்களா? எடுக்க மாட்டாங்க, அப்படியே போயிடுறாங்க. இடம் இருக்க மாட்டாங்க பேஸ்கெட்டில். க்ளீன் பண்ணினே இருக்கணும். க்ளீன் பண்ண க்ளீன் ரெவா என்ன தராங்க, எவ்வளோன்னு தராங்க அது பண்ணால் தெரிய மாட்டேன். க்ளீன் பண்ணால் காசு தராங்கன்னு இப்போ க்ளீன் பண்ணுற மாதிரியே வச்சுருப்பாங்க போல். ஸ்டீல் பிரிண்டர்கிட்ட போட மாட்டேன்னு சொல்லிட்டேன். உங்களுக்காக ஒரே ஒரு வீடியோ நான் போடுறேன். இன்னைக்கு ஒரே ஒரு நாள், இன்றைக்கி இல்லை, ஒரு சாட்டர்டே ஒரே ஒரு வாட்டி தான். அதுக்கப்புறம் இன்னும் மோர் ரெக்கார்டிஃபைங் ஆகிங்களா. அதுக்கப்புறம் எந்த ஸ்டீல் பிரிண்டர் வீடியோ வராது. நீங்கள் என்ன ஏன்டா காப்பி பண்ணுற அப்படின்னா பார்ப்பீங்க. நான் காப்பி பண்ணணும் இப்போ அவர் போடுறேன்னு சொல்லியிருக்காரு. அது நான் போடல. இது பாருங்கள் எப்படி பேக் ஆகுதுன்னு. பேக் பண்ணி எப்படி எடுத்துன்னு போகிறேன். அப்படியே டப்பா ஸ்பீடாக போகிறாரு. சார் நில்லுங்க சார். இந்த பாருங்க, ஒரு டப்பாவில் எடுத்துன்னு போயின்னுக்கிறாரு. சூப்பர் மார்க்கெட்டோட பேரை மாற்றலாமா? இப்போ என்ன பேருன்னு பாருங்கள் நீங்கள். ப்ராஃபிட் வந்திருக்கு. ஓகே, இப்போ ப்ராஃபிட் நம்ம பார்க்குறோம். இங்கே இருந்தது ஒன்றும் எடுத்துட்டாங்களா? ப்ராஃபிட் பேர் சேஞ்ச் பண்ணலாமா?
பேர் 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 சேஞ்ச் பண்ணலாமா? எஸ்டிஜி சூப்பர் மார்க்கெட். எஸ்டிஜி மார்க்கெட் இல்லை, எஸ்டிஜி மார்ட். எஸ்டிஜி மார்ட், எஸ்டிஜி மார்ட் நல்லா இருக்கா? சூப்பர் மார்க்கெட், எஸ்டிஜி சூப்பர் மார்க்கெட்டே வச்சிடலாம். சூப்பர் மார்ட், சூப்பர் மார்க்கெட், எஸ்டிஜி சூப்பர் மார்க்கெட். எஸ்டிஜி சூப்பர் மார்க்கெட்டு. இது வால்பேப்பர் ஒன்று பார்த்தேன். இதை எஸ்கேப் பண்ணிடுச்சுன்னா எப்போ உங்களுக்கு தெரியும் எப்போ இது பண்ணான்னு? ஃபஸ்ட்டு பார்ட்லேயே பண்ணான் இவன், என் தம்பி வாங்கி வச்சுருந்தான். நான் வெளியே போயிட்டு வரதுக்குள்ள 5 rupees 5 rupees 1000 எடுத்துருக்கோம். 1000 தொட்டுட்டோம், 1000 தொட்டுட்டோம், ஆல்ரெடி தொட்டுட்டோம். தக் லைஃப் கண்ணாடி வாங்கியிருக்கேன், செம்மையாக இருக்குது. இல்லைன்னா பின் பண்ண முடிஞ்சால் பின் பண்ணுறேன். நல்லாயிருக்கு, போய் வாங்கி செம்மையாக இருக்கும். ஃபோட்டோ எடுத்து போடுறேன், ஃபேஸ் ரிவீல் பண்ணும்போது போடுறேன். செம்மையாக இருக்குது கைஸ். ஆனால் கண்ணாடி ஃபங்க்ஷனுக்கு வாங்குகிறேன். மே 1 ஃபங்க்ஷனு, அப்போ வரல, ஊருக்கு வந்துட்டோம். நேற்று தான் வந்தேன். நேற்று வந்துட்டோன்னே தராங்க. நேற்று வந்துட்டு ரெஸ்ட் எடுத்துனோம் போது டிங் டிங் ஸ்பெஷல் அப்படி வந்து தராங்க. சரியான வெறி. எப்போ சார் சொன்னேன், அது நான் கேட்கல. எதுக்கு லேட்டு அதெல்லாம் ஒன்றும் கேட்கல. நான் ரெண்டு தான் எனக்கு தெரிஞ்சு. இதெல்லாம் இப்போ சேல் ஆனால் தான் நம்மளால் நெக்ஸ்ட்டு பண்ண முடியும். இதெல்லாம் நான் மாற்றலாமா? 10 ஐயோ மைனஸ் இல்லை போகுது எங்கேயும். பார்த்துக்கோங்க, 100 வச்சா தான் இங்கே ப்ராஃபிட் ஆகும் கைஸ். இது வெறி ஏற்றுது. செட் பண்ணிட்டேன், ப்ரைஸை வாங்கிக்கோங்க மேடம். இதோ பாருங்களா, வந்து பார்த்துட்டு போயிருக்கிறாங்க. வெறி ஏற்றிங்க. ஷி வாங்க நம்மள மாதிரியே பார்த்துட்டு அப்படியே போகிறாங்க. ஈஸ்டரோட லாஸ்ட் பீஸ் அப்படின்னு சொல்கிறதுக்கு லாஸ்ட் பீஸு வாங்குறாங்களாம். இன்னும் இருக்குது, நிறைய பீசஸ் இருக்குது ஈஸ்டரில். வாங்குங்க. நிறைய பீஸ் இருக்குது. ஷாப் லெவல் அப் பண்ணிட்டோம். ஸ்டோரேஜை வாங்கணுமா? ஸ்டோரேஜ் முடிஞ்சால் தான் வாங்க முடியும். லைசன்ஸ் வாங்கணும்னு சொல்லியிருக்கேன். லைசன்ஸ் வாங்கணும், ஸ்டோரேஜ் முடிஞ்சால் வாங்கணும் தான் சொல்லியிருக்கேன். ஓகே, லைசன்ஸ் மட்டும் கன்ஃபார்ம் வாங்கிடுவேன். அதனால் லைசன்ஸ் வாங்குகிறோம். தெரில வாங்க முடியுமான்னு. கண்டிப்பாக வாங்குகிறோம். லோன் எடுக்கிற மாதிரி இருந்தாலும் லோன் எடுக்கலாம். ஒன்றும் இதில் பண்ணவும் முடியல. பக்கு கைஸ். எவனோ இதில் ஒன்றும் வாங்க மாட்டாங்க எலக்ட்ரானிக்ஸில். ₹1 தானடா போடா. இப்போ பாருங்க, ₹1 கொடுத்தா வேணாம்னு சொல்கிறாங்களே நாம். இப்போ பாருங்க, ₹2 தரேன். ரசிச்சுட்டு போகிறாங்க. நான் தான் இது 1500 வேணும். 1500 இருந்தாலும்
ஐயோ எக்ஸ்பேண்ட் ஒர்க் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். ஸ்டோரேஜில் எக்ஸ்பேண்ட் சொல்லியிருந்தேன். லைசன்ஸ் வாங்கிட்டு எக்ஸ்பேண்ட் பண்ண முடிஞ்சால் பண்ணுறேன். யாரும் அது வாங்க மாட்டுறாங்க. எலக்ட்ரானிக்ஸ் வாங்கினா அசால்ட்டாக இப்போதைக்கு போயிடலாம். எலக்ட்ரானிக்ஸை வாங்க மாட்டுறாங்களே. எனக்கு தெரிஞ்சு இந்த நெயில் கட்டர் அதெல்லாம் விடுவாங்கன்னு நினைக்கிறேன். அதுவும் எலக்ட்ரானிக்ஸில் ஒன்று தான் இருக்கா நெயில் கட்டர். எலக்ட்ரானிக்ஸ்னால் அந்த மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் வராது. இது டேப் ஃபோன் எல்லாமே 2500 வேணும். அப்போ நெக்ஸ்ட் போக முடியும். ஆஹா ஈஸ்டர் ஐட்டம் முடிஞ்சிடுச்சே. ஒரு ஈஸ்டர் ஐட்டமும் இல்லை. இருக்கு 2. இது எங்கே தான் போட்டதுன்னே தெரியல. எக்ஸ்பேண்ட் பண்ணாதான் கைஸ். நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணாதான் என்ன பண்ண முடியாது. இங்கே போட்டு முடிஞ்சால் நான் போடுவேன். இப்போ பாருங்களேன் மூவ் பண்ணுறேன். எலக்ட்ரிக் ஐ வாண்ட் டு இல்லை 2 இதை பாருங்க. இங்கே வைக்க முடியாது என்னால். வைக்க முடியுதா? வீடா அப்போனா அப்புறம் இங்கே வச்சிடலாம் கைஸ். இங்கே வச்சுட்டேன். 2000 இப்போ 17 2500 வேணும் நம்மளுக்கு. இப்போது கரெக்டாக நமக்கு 4000 வேணும். அப்போ தான் நம்மளால் 2த்தையும் பண்ண முடியும். ஸ்டோரேஜும் பண்ண முடியும், எக்ஸ்பேண்டாக பண்ண முடியும், லைசன்ஸும் வாங்க முடியும். 1000 கையில் நிற்கணும் கைஸ். என்ன பண்ணுறதுனே தெரில எனக்கு. Guys, 8 minutes. ஓகே ஒன்றும் இல்லை. நான் அமுக்கி விட்டேன் ரீஸ்டார்ட் பட்டன்னு. எஸ் 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 ரொம்ப நாள் கழிச்சு ஒன்று கொடுத்துருக்காங்க. 100 rupees கிரெடிட் ஆகிருக்கு. இன்னொருத்தவங்க சூப்பர் நல்லா இப்போ சேல் ஆகுது. எதுவுமே இல்லைன்னா அதான் சேல் ஆகுமே. காய்ஸ் வந்துச்சு. நம்ம அப்போ எலக்ட்ரானிக் வாங்குறது ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது நம்மளுக்கு. இப்போது அப்போ எலக்ட்ரானிக் வாங்குறது இப்போ நம்மளுக்கு நல்லா வேலை கட்டும் சத்தியமாக சொல்கிறேனே. ஏன்னா இப்போ எல்லாமே காலி ஆயிடுச்சுன்னா எலக்ட்ரானிக்ஸ் ஒன்று மட்டும்தான் வந்து கூட இருக்கும். சொல்கிறது புரியுதுன்னு நினைக்கிறேன். லைசன்ஸ் வாங்கலாமா? ஓகே லைசன்ஸ் இஸ் ரெடி ஃபார் அஸ். லைசன்ஸை வாங்கலாம் இருங்க. நெக்ஸ்ட் லைசன்ஸை வாங்க முடியும். ஐயோ 3 லைசன்ஸ் மைனஸில் இருக்குது. இப்போ நம்மளுக்கு 3 லைசன்ஸ் வாங்கணும் நம்ம. அப்படியே நான் உட்காந்துக்கிறேன். சாரி 10 நினைக்கிறேன். ஐயோ நான் என்ன 600 யாரோ எடுத்துன்னு வந்துட்டாங்க கண்ட்ரோலர். நானும் ஒரு வாட்டி வாங்குவேன் ஈஸி வரும்போது. யாரும் இந்த பேஸ்கெட் எடுக்கலைன்னா, இங்கே வந்து பேஸ்கெட் இல்லைன்னா அவங்கக்கிட்ட இந்த கண்ட்ரோலர்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் இருக்கும். ஓகே எதுவுமே இல்லை இப்போது கடையில், எதுவுமே இல்லை. இப்போ நம்மளோட டர்ன். அவ்வளோதான் 34. சார் போகாதீங்க சார். எலக்ட்ரானிக் இருக்குது. கின்கால் எலக்ட்ரானிக் எடுத்துக்கலாம். டோட்டல் ப்ராஃபிட் 1000. எலக்ட்ரானிக்ஸ் எடுத்துக்கலாமா? எலக்ட்ரானிக்ஸ் ஹெட்செட். உங்கள் வீட்டில் நியூஸை போட்டு சாப்பிடுகிறேன் இந்த நேரத்தில். கொஞ்ச நேரம் யூடியூப் பார்த்து தரேன்னு சொன்னால் போய் அந்த பக்கம். ஏய் க்ளோஸ் ஆகுடா மேம். நீங்கள் என்ன போகிறீங்க? வாங்க மேடம். வந்துட்டு போயிடுறாங்க அப்படியே. வேணாண்ணா. ஐயோ
ப்ராஃபிட்னு பார்த்தா நம்மளுக்கு ஆப் வைக்கிறாங்க, இவங்க ஒரு ஆப் வைக்கிற மாதிரி. தேவைதானே வாங்க வேணும், வாங்க மாட்டேன்னு சொல்கிறாங்களே. வாட் கைஸ், இட் இஸ் வெரி ராங். எக்ஸ்ட்ரா இருக்கு. ஓ ஷட். இல்லை ஒன்று மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். 130. அப்பா ஐயோ, நம்ம டபுள் தி ப்ராஃபிட் பண்ணுறோம். டபுள் தி ப்ராஃபிட்ஸ். இதை நான் போடலன்னு நினைக்கிறேன். டபுள் த ப்ராஃபிட் பண்ணிக்கிறேன். இல்லை தானே அது? இல்லை, கண்ட்ரோலர், அந்த கண்ட்ரோலர் மட்டும்தான் இல்லை. அது இருந்தால் எல்லாம் பர்ஃபெக்டாக. எஸ், ஐ எம் கோயிங் டு கம்ப்ளீட் மை எலக்ட்ரானிக். ஓகே, கடையை ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ முதல்ல நம்ம போய் லைசன்ஸ் வாங்கிடலாம். லைசன்ஸ் 700 லைசன்ஸு பார்த்துட்டே போயிடுவாங்க அப்படியே. இது வேறு ஒரு பக்கு எடுத்துட்டான் ஒருத்தன். எடுத்துட்டான் பார்த்துட்டு போகிறாங்க. இருங்க, நம்மகிட்ட 63 அங்கே ஒருத்தன் போட்டானா. எக்ஸ்பி தராங்க. எக்ஸ்பி அப்போல்லாம் வேறு தராங்கன்னு தான் நினைக்கிறேன். இப்போ அப்படியே போட்டு தராங்க. எஸ், எடுத்துக்கிறாங்க. அவங்களே எடுத்துக்கிறாங்க. பாருங்க, எடுத்துகிட்டு போகிறாங்க. என்ன எடுத்துருக்காங்க தெரிய மாட்டேது சார். என்ன சார்? கண்ட்ரோலர் ட்ரோனு ஒன்றும் போடணும்னு நினைக்கிறேன். 260 ட்ரோனு வாங்குவாங்களா? ஓகே, லைசன்ஸ் ஹஸ் பீன் பர்ச்சேஸ்ட். ஏய், பர்ச்சேஸ் ஆகுடா. ஐயோ கைஸ் பர்ச்சேஸ் ஆக மாட்டேறான். மறக்காம பார்க்கணும். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். மறக்காம நம்ம செகண்ட் சேனலில் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். என்னடா இது? ஏய் 3000 வந்துச்சுடா என்கிட்ட. ட்ரோன் மை highest for first time. 2700 இருக்கு. ஐயோ, வெயிட் பண்ணுங்களா. லைசன்ஸும் வாங்க முடியலையே. லைசன்ஸும் வாங்க. க்ளோஸ் பண்ணு கடை க்ளோஸ் பண்ணிட்டேன். வெயிட் करो गाइस, வெயிட் करो. ஓகே, இப்போ வரதா பார்க்கலாம். வெளியே போய்ட்டு வந்திருக்கேன். ஓகே 5000 வேணும். நெக்ஸ்ட் லைசன்ஸ் 900 தான் கையில் நிற்குது. என்ன லைசன்ஸ்ரா இது? என்ன லைசன்ஸ்? எல்லாமே ஷெல்ஃப். இதுக்குன்னு ஒரு ஷெல்ஃப் வாங்கணும் போல். ஷெல்ஃப் வச்சுன்னு இருக்கேன். பட் one more shelf we want to arrange this. வெங்காயம் எங்கே வைக்கிறதுடா? இது எங்கே வைக்கிறதுனே தெரியாது. எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது நம்மளுக்கு டேஞ்சர். பிளேஸ். எஸ், கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிட்டேன்டா. பூயா. நீங்கள் கேட்கலாம், ஏன்டா பின்னாடி போய் ப்ளேஸ் பண்ண மாட்டியான்னு. அங்கே போனால் ப்ளேஸ் பண்ண முடியாது. ப்ளேஸ் பண்ண முடிஞ்சால் பண்ணுவேன். ட்ரோன் ஃபுல்லாக காலி, ஹெட்ஃபோன்ஸும் காலி. 1500 வேணும் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறமா நம்மளுக்கு காசு வேணும் கைஸ். 1500 120 வாங்கவே கூடாது. இன்னும் எல்லாமே சேல் ஆகிட்டு நம்மளுக்கு காசு இருந்தால் தான் 1500 வாங்கணும். இப்போ இதுக்கே நம்மளுக்கு காசு வேணும், நிறைய வேணும். இப்போ நம்மளுக்கு தேவையில்லாமல் 2700 கொடுத்து லைசன்ஸ் இப்பயே வாங்கிட்டேன். லோன் எடுக்கிற மாதிரி வைங்களாண்டா.
நீங்கள் எதுவும் வாங்க போகிறது இல்லை, எதுக்கு வர அப்படின்னு ஏய் எங்கடா போடா மாட்ட மாட்டேங்கிற. பாய். தெரிஞ்சு சத்தியமாக இப்போ நம்ம தான் எதுவும் வாங்க முடியாது. இதை இப்போதைக்கு இதை எடுத்துடுறேன். கைஸ் 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 ஐயோ கைஸ் இவனை பாருங்களேன் வெளியே வந்துங்கன்னு. ஐயோ ஐயோ ப்ரோ கைஸ் கைஸ் சத்தியமாக வெயிட் பண்ணுங்களேன். கைஸ் நான் பாட்டில் எடுத்துருக்கேன். ஜிபேயில் 100 rupees பெறப்பட்டது. அவ்வளோதான், நம்மளுக்கு இப்போ எது எல்லாமே வாங்கி தான். தடியும் கைஸ் நான் அடுக்கணும். நான் அடிக்கிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கைஸ் நல்லா எல்லாமே ரீஸ்டாக் பண்ணிட்டேன். பாருங்கள் எவ்வளோ காசு, ₹1 தான் மிச்சம் இருக்குது. ஐயோ எல்லோரும் விசில் ஊதின்னு இருக்காங்க. ஏன்னு கேட்பீங்க. பிகாஸ் இட்ஸ் டைம் ஃபார் ஆர் தளபதி. தளபதி இறங்க நமாசே. ஓகே 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 ஐயோ கத்தி விடுறாங்க கீழே ஃபுல்லாக கத்துறக்க. இது க்ளீன் பண்ணாதான் கிடைக்குதா? எஸ் நல்லா தராங்களே. கிவிங் சேஞ்ச் என்னடா இது? 25 ரூபா நான் தரணுமா அவனுக்கு? 25 ரூபா தான் ஆகிக்குது. இந்த 25 ரூபா நானே அவனுக்கு தரணுமா? என்னடா ஐயோ ஃபுல்லாக வெஜிடபிள்ஸ். மேடம் வெஜிடபிள்ஸ் அதனால தான் இவ்வளோ குண்டாக ஃபேக்டாக இருக்க மாட்டேறீங்க. ஸ்லிம்மாக நல்லா ஜிம் பாடி மாதிரி இருக்கிறீங்களே. சார் என்ன சார் அவங்க பேர் வெஜிடபிள்லாம் வாங்கிட்டு இருந்தீங்கன்னா சோப்பு ஸ்ப்ரைட் வாங்கிட்டு போயின்னு இருக்கீங்க. வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. எடுங்க சீக்கிரம் வாங்க 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 வாங்க. எத்தனை வர மாட்டாங்க, அப்படியே போயிடுவாங்க. இந்த பக்கம் வந்தாலே போயிடுவாங்க, எனக்கு தெரியும். வாங்க சார் வாங்க சார். சூடான பஜ்ஜி சூடான பஜ்ஜி. வாங்க வாங்க வாங்க. சமோசை சமோசை. சாய் 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 சாய். என்னடா நீ பார்த்துங்க ஜாலியா எல்லாரும். அப்போ நான் இது ஒரு 12 அந்த மாதிரி தான் ரெக்கார்ட் பண்ணேன். இப்போ டைம் வந்து 4. இன்னும் எங்கள் டிவி பார்க்காம அப்படியே தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஐயோ ஐயோ நான் விஜய் அப்படி தட்ஸ் மெயின் ரீசன். அம்மா பார்க்கவே மாட்டாங்க இந்த மாதிரி அப்படி சொல்லியிருக்காங்க. ஆனால் பார்த்துருக்காங்க அவ்வளோ பார்க்க மாட்டாங்க, அப்படியே ஆஃப் பண்ணிருவாங்க. இது டிவிக்கே போட்டது. எங்கள் அண்ணன் ஒருத்தர் இருக்கான், நான் சொன்னேன் உங்கள் வேஸ்ட்டு உங்கள் ஓட்டு வேஸ்ட்டுன்னு சொல்லினே இருக்கான். இப்போ சொல்கிறேன் எங்கள் ஓட்டு ஒன்றும் வேஸ்ட் ஆகலை, டிவிக்கே தான் சிஎம். உங்கள் ஓட்டு தான் வேஸ்ட்டாக இருக்குது. புரியுதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் யார் ஓட்டு போட்டேன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்க்கலாம். நான் விசில் எடுக்கணும் சீக்கிரம். சென்னை சூப்பர் கிங்ஸு
அதனால் விசில் அப்போ வாங்கினேன். அதுக்காக எல்லோ கலர் விசில் வாங்கினேன். என் தம்பி ப்ளூ கலர் வாங்கினான். ரெட் கலர் வாங்க சொன்னேன். இல்லை அது ஆர்சிபின்னு சொல்கிறாங்கம்மா. நக்கில் பாரு அதுக்கு. ஆர்சிபி எனக்கு பிடிக்காது. இவனை ஆர்டர் போட்டாலே நம்மளுக்கு பாதி ஃபுல் 260 கிடைக்கும். 260 தான். கைஸ் இதுக்கு நான் 260 வச்சேன். 260 தராங்க. இரு வரேன். 260க்கு ஆர்டர் போடுறேன். இதை 260க்கு ஆர்டர் போட்டேன். பார்த்துக்கோங்க, 260க்கு ஆர்டர் போட்டேன். இதை எடுத்தீங்கன்னா நான் பண்ணுவேன்னு தெரியாது. 260 கம்மியாக தோ பாருங்களேன். 130 ஆவரேஜ் காஸ்ட். என்னடே ப்ராஃபிட் 130 வரணும். அதெல்லாம் வேணாம் எனக்கு 300. என்னடா இது? சரி 270 கொடுங்கடா. டே ஐயோ கத்துறாங்க. ஐயோ ஐயா கீழே சாத்தும் பயங்கரமாக இருக்குது. உங்களுக்கு கேட்குமா தெரில. ஐயோ டிவிக்கு ஜெயிச்சிச்சா தெரில. விஜய் மட்டும் ஜெயிச்சிருக்காரு பெரம்பூரில். நிறைய பேர் ஜெயிச்சிருக்காங்க டிவிக்கு. இந்த அங்கிள் தான், இந்த கச்சீஃப் அங்கிள் தான். நிறைய டைம் நான் பார்த்தேன். ஃப்ரூட்ஸ் தான் வாங்கிட்டு போகிறாங்களே. இந்த அக்காவும் இப்போ தான் வாங்குறாங்க. ஃப்ரூட்ஸை வாங்காதீங்க, எங்களுக்கு காசு கிடையாது. இப்போது அந்த பக்கம் ஹெட்ஃபோன்ஸ் வாங்குங்க. இது புது ஐட்டம்ஸ். புது ஐட்டம்ஸ் 2 ஷெல்ஃபு மீதியாக இருக்குது. 2 ஷெல்ஃபுன்னா எதுனா எக்ஸ்ட்ரா. இப்போ நம்மளுக்கு மீதி ஐட்டம்ஸ் வாங்கினா தான் நம்மளால் இப்போ எது வேணால் பண்ண முடியும். 1500 வேணும் நம்மளுக்கு. எலக்ட்ரானிக்ஸில் இது 2 இது 3 வாங்கியாச்சு. சவுண்டு பயங்கரமாக இருக்குது. 100 வரமாடா இதுக்கு. ஓகே 70 69 எவ்வளோ வேணும்? மொத்தமாக வேலையாக போகுது. 6 ரூபா தான் மிச்சமா? என்னடா இதுனா சி கைஸ். ஸ்டோரேஜ் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணது முடியாதுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு டைம் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். வேணால் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் கைஸ். ரொம்ப வெறியாகுது இருக்குது. ஓகே இத்தனை இந்த கேம் ப்ளே முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இப்போ நம்மளுக்கு இந்த கஸ்டமர்ஸ் வச்சுன்னு மட்டும் நம்ம இதை முடிச்சிடலாம். என்ன ஓகே நாங்கள் கேக் வெட்ட போகிறோம். டிவிக்கு ஜெயிச்சதுன்னா கேக் வெட்டிருக்கோம். கேக் வெட்டுவோம். அது வந்து நான் வைப்ஸ் வித் ஸ்ரீயில் நான் போடுறேன். அதில் போய் நீங்கள் பாருங்கள். ஓகே ஐயோ வெறுப்பேற்றுறாங்க. நான் வைப்ஸ் வித் ஸ்ரீயில் ஹாய்னு போடுறேன். இந்த வீடியோ கமெண்ட்டில் நீங்கள் அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ரீப்ளேன்னு காமிக்கும். அந்த ரீப்ளேக்கு போகாதீங்க. அந்த ஐக்கான் கரெக்டாக போங்க. என்ன அந்த ஐக்கானை தொட்டிங்கன்னா உள்ளே போவீங்க. இல்லை நான் அந்த தம்ப்நெயில் கீழே வரும்ல அதில் நான் வேணால் தரேன். இத்தனை இந்த கேம் ப்ளே நீங்கள் முடிச்சுக்கலாம். மறக்காம பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானும் வச்சுக்கோங்க. இது நான் அப்புறமா வந்து போட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். பாய் காய்ஸ். STG தமிழ் கேமிங். பாய்.